ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராமபிரான தரிசித்த பிறகு மாரீசனுடைய தீய சுபாவம் மாறி போயிடுச்சு. மாரீசன் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் ஈசனை பார்த்தான். அந்த யாகசாலைக்கு நாசம் பண்ண வர்ற போது, விஸ்வாமித்திரர் யாகசாலைக்கு வர்ற போது எல்லா பக்கமும் இறைவனை பார்த்து அவனுடைய சுபாவம் மாறிடுச்சு. தற்காலத்தில் மக்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம்ன்ட்டு போகிறாங்க கூட்டம் கூட்டமாக. தரிசனத்துக்கு பிறகும் அறிவு சீர்படாமல் இருந்தது அப்படின்னா மாரிசனோட மோசமாக இருக்குது அவங்க நிலைமை. அதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் ராமாயணம் படிக்கிறாங்க, சுந்தரகாண்டம் படிக்கிறாங்க, ஆனால் கோபம் போகலை, அடக்கம் வரலை, நல்ல எண்ணம் இல்லை, எளிமை இல்லை. இப்படிலாம் இருந்தால் மாரிசனோட மட்டம் அப்படின்னு அர்த்தம். ராவண மாதிரி வேஷம் போட்டு ராம நினைப்போட போன ராவணனுக்கு காமம் கூட நசிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்குறோம். தியானிக்கிறதுனால காமனை நீங்கும் அப்படிங்கிறது தெரியுது. ராவண யுத்தத்தின் போது ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்த கும்பகர்ணனை எழுப்புற போது அவன் கேட்குறான், கும்பகர்ணன், நிம்மதியாக இப்போ தான் படுத்தேன், இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு எழுப்புறீங்கன்னு கேட்டான். ராவணன் சொன்னான், ஜானகிங்கிற பொண்ணு விஷயமா யுத்தம் அப்படின்னு சொன்னான். அப்போ கும்பகர்ணன் சொன்னான், உனக்கு இதே வேலையா போச்சு, உன் விருப்பம் நிறைவேறிச்சா இல்லையான்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறான் ராவணன். கும்பகர்ணன் சொன்னான், எதுக்கு கஷ்டப்படுற, மாயையால் அந்த பொண்ணோட கணவன் மாதிரி வேஷம் போட்டு போ, இதை கூடவா நான் சொல்லித்தரணும், எதுக்கு போய் என்னை எழுப்பலாமா அப்படிங்கிறான். அவனுக்கு தூக்கம் தான் முக்கியம், அது அவனுக்கு செல்வம் தூக்கம் வந்து. இப்போ ராவணன் சொன்னான், அவளுடைய கணவன் அது ராமன், அந்த ராமன் ரூபத்தில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு, என் மனசு மாறி போயிடுது, அந்த ரூபத்தில் நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன், அப்போ எனக்கு சீதை தாயாக தெரிஞ்சா அப்படிங்கிறான். ஆனால் ராமனுடைய மாய தோற்றமே காமத்தை நாசம் பண்ணுதுன்னா, அதான் போலி வடிவமே இத்தனை பிரபாவம் இவ்வளவு செல்வாக்கோட இருந்துச்சுன்னா மூல வடிவம் எத்தனை சக்தி உடையதா இருக்கும் யோசிச்சு பாரு. உன்னுடைய காமத்தை பத்தி எனக்கு தெரியும், பேசாம அந்த பகையை நீக்கிடு, இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவுறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். அவனுக்கு படுத்திருக்கும் போது ஒரு நினப்பு வருது, ஒருவேளை யுத்தம்னு நடந்ததுன்னா ராமனை நம்ம அரக்கர் கூட்டமெல்லாம் தரிசிக்கும், இந்த கூட்டமும் போர்ல தோற்க தான் செய்யும், ஆனா ஒரு நன்மை கிடைக்கும், ஏன்னா ராமனை பார்க்கிறது மங்களமானது அப்படின்னு அவனுக்கு மனசுல படுது. விஸ்வாமித்திரர் யாகம் இப்ப தடையில்லாம நடந்துச்சு. சில யாகங்கள் செய்யறதுக்கு குலப்பெருமை அவசியம், சில யாகங்களுக்கு செல்வம் வேணும், கால வரையறையெல்லாம் உண்டு. கணவனை இழந்த பெண் யாகம் செய்யக்கூடாது, மனைவியை இழந்த கணவனும் யாகம் செய்ய அனுமதி இல்லை. பிராமணர்களுக்கும் அனுமதி கிடையாது, அக்னிஹோத்திரி பிராமணர்கள் யாகம் செய்யலாம். ஆண் கன்று ஈன்ற பசுவுடைய பால்ல தயாரான நெய்யில தான் யாக சடங்குகள்லாம் நிறைவேற்றணும், யாகத்துக்கு அதை தான் பயன்படுத்தணும். யாகம் நடத்துறவங்க தபஸ்விகளாக இருக்கணும், சுகஜீவிகளாக இருக்கக்கூடாது, தரையில தான் அவங்க உறங்கணும். ஆனா சாஸ்திரங்கள்ல ஒரே ஒரு யாகம் மட்டும் ரொம்ப ரொம்ப உசத்தியா சொல்லப்பட்டிருக்கு. அனைவருக்குமானது, அந்தஸ்து அவசியம் இல்லை, கல்வி அவசியம் இல்லை, செல்வம் அவசியம் இல்லை, அறிவும் அவசியம் இல்லை, குழந்தையாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், சுத்தபத்தம் அவசியம் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு யாகம் இருக்கு. அது என்னன்னா, கண்ணபிரானே கீதையில அருளி இருக்கிறார், யக்ஞானம் ஜப யக்ஞம் அப்படிங்கிறார். நாம ஜபம். நாம ஜபம் துளசி மாலையில ஒருத்தர் பண்றாருன்னா கண்கள்ல பகவத் தரிசனம், காதுல நாமம் கேட்கறது, விரல்ல ஸ்பரிசம், துளசி மேல ஸ்பரிசம். ஏன்னா துளசி மூலமா உள்ள எதையும் நான் ஏத்துக்கிறேன், கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிறேங்கிறார் கிருஷ்ணர்.
அடுத்து வாயால சொல்றோம், மனசால நினைக்கிறோம். இப்படி ஒரு தேர் இழுத்த மாரி மொத்தமா நடக்கு. அ இதுல கிருஷ்ண தரிசனம் உறுதி. இந்த கிருஷ்ண மகா ஜப யஜ்ஞத்துல ஆத்மா தான் எஜமான், நம்பிக்கை தான் மனைவி, உடல் யாகசாலை, பலன் கிருஷ்ணர் மேல, கிருஷ்ணர் பாதத்துல காரணமில்லாத அன்பு. அதாவது கிருஷ்ண பிரேமை. ஜபயாகத்தால மனசு தூய்மை அடையுது. தூய மனசுல பரமாத்மாவுடைய தாசன் அப்படிங்கிற விஷயம் புலப்படும். எல்லா புலன்களும் யாகசாலைக்கு வாசல்கள். அதுல தடை தரும் அரக்கர்களான காம குரோதாதிகள் இருக்கிறாங்க. இந்த அரக்கர்கள் ஓடி போறதுக்கு ஜப யஜ்ஞம் நல்லதாக இருக்கு. ஞானிகள் புலன் கதவுகளை மூடி வைக்கிறாங்க. வைஷ்ணவர்களோ புலன்களின் வாசல்ல நாமத்தால பகவானை பண்றாங்க. யோக முறையில மனம் அடங்குது. பக்தியில மனசு புனிதம் அடையுது. விஸ்வாமித்திரருடைய யாக முடிவுல ஜனகபுரியிலிருந்து சீதா தேவியுடைய சுயம்பர அறிவிப்பு வருது. அந்த பத்திரிக்கை வந்தது. விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களை ஜனகபுரிக்கு அழைச்சிட்டு போறார். போகும் வழியில ஒரு கல்லை காட்டி இதை தொடு அப்படின்னு ராமபிரான்ட்ட ஆணையிடுறார். கல்வடிவான அகல்யா அவளை உத்தாரணம் பண்ணுன்னு சொல்றார். ராமபிரான் யோசிக்கிறார். அவர் மரத்தாலான பெண் சிலையை கூட தொட்டதில்லை. இந்த கல்லை நான் தொடாம வணங்குறேன் அப்படிங்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், அந்த வணக்கத்தால ஒரு பிரயோஜனம் கிடையாது, தொட்டாதான் லாபம் அப்படிங்கிறார். நான் காலால் தொட்டா கூட பாபம் உண்டே அப்படிங்கிறார் இவர். ராமபிரான் உன்னதமானவர், பாபத்துக்கு பயப்படுறார். இன்றைய உலகம் பாபத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. தாராளமா பண்றாங்க. மனம் போனபடி தான் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஏன் எதுக்கு எதுவுமே யாரும் கேட்கக்கூடாது. வீட்டில் மூத்தவங்க கேட்கக்கூடாது. கேட்டா எங்க சுதந்திரத்துல தலையிடாத அப்படிங்கிறாங்க. மனசுக்கு அடிமையாகிறதுனால தான் இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. ஒரு அடிமை எப்படி தன்னை சுதந்திரம்னு சொல்ல முடியும்? பாபத்துக்கு பயந்து நடந்தா நன்மை உண்டு. பாபத்துக்கும் பகவானுக்கும் பயப்படணும். ராமன் இன்னொரு ஸ்திரியையோ சீதை பரபுருஷனையோ நினைச்சதில்லை, தொட்டதில்லை. இது பிரம்மச்சரியத்துக்கு முன்மாதிரி. ராமன் அகல்யாவை திருவடிகளால கூட தீண்டல. அவருடைய பாதம் பட்ட திருவடி தூளி பட்டு அந்த கல் அதுல இருந்து கல்லுக்கு விமோசனம் உண்டாகி அகல்யா அங்கிருந்து வாரா. சரண தூளி தான் அந்த காரியத்தை செய்தது. காமத்தையே சதா அசை போடுறது ஜடம் அப்படின்னு அர்த்தம். ஜடம்னா கல் மாதிரி. இறைவன் ஸ்பிரிட், ஆன்மீகம். ஜீவனும் ஆன்மீகம். ஆன்மாவுடைய அடையாளம் மூவிங்லே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஜடம் கல்லாட்டம் அப்படியே கிடக்கும். காமம் கல் போன்றது. ஜட அறிவு அது மென்மையான அறிவு கிருஷ்ண சேவையால வரும். அது உருகும், கல் மாதிரி கிடக்காது. எப்ப சத்குரு கிடைக்கிறாரோ அப்பதான் ஜடமான கல் போன்ற அறிவு சேதனம் அப்படிங்கிற உணர்வை பெறும். கல்லுல இருந்து அகல்யா தோன்றி ராமபிரானை வணங்கி, என்னுடைய கணவனுடைய சாபத்தால இப்படி கல்லா கிடந்தேன், உங்களுடைய தரிசனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி வணங்குறார். அந்த நேரம் அகல்யாவுடைய கணவன் கௌதம முனிவரும் வாரார். அவர் ராமபிரான்ட்ட, என் மனைவிய உத்தாரணம் பண்ணியிருக்கீங்க, இதனால நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நல்ல அழகும் குணவதியுமான பெண் உங்களுக்கு கிடைக்க போறா அப்படின்னு சொல்றார். விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களை கூட்டிக்கிட்டு ஜனகபுரி அவைக்கு சேர்றார். இந்த குமாரர்களை பார்த்த ஜனகர், இவங்கெல்லாம் ரிஷி புத்திரர்களா அல்லது ராஜகுமாரர்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட கேட்குறாங்க. ஜனகர் கேட்குறார், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நீ மகா ஞானி, நீயே கண்டுபிடி அப்படிங்கிறார். ஜனகருடைய மற்றொரு பெயர் விதேகர். அவர் சரீர சேர்க்கையால பிறந்தவர் கிடையாது. சரீர தர்மங்களால தீண்டப்படாதவ, தேகம் உண்டு, அதனால விதேகம்னு பேர். அவருடைய பொண்ணுக்கும் அதை வச்சுதான் விதேகி, வைதேகி அப்படின்னு பேராச்சுது. இந்த விதேகர் ஜனகர் சுகதேவருக்கு சிக்ஷா குரு. பற்றும் அகந்தையும் ஜீவனை கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரையன். அதாவது புலன்கள் இருக்க,
இந்திரியாணினா புலன்கள் கூட்டம். இந்த புலன்கள் எல்லாம் இந்திரியா அர்த்தேஷு, இந்திரியங்களுக்கு எது ஆப்ஜெக்ட்டோ, கண்ணுக்கு பார்த்தல், காதுக்கு கேட்டல், மூக்குக்கு நுகர்தல், நாக்குக்கு சுவைத்தல், தோலுக்கு தொடுதல். இந்த மாரி புலன்கள் எல்லாம் அதனதன் விஷயங்கள்ல குழாவிக்கிட்டே இருக்குது. அப்போ ஞானிகள் இந்த உலகத்துல செய்ய வேண்டியதை செய்தபடி தான் கர்த்தா அல்ல அப்படிங்கிற பாவனையில செயல்படுறாங்க. இந்த புலன்களுடைய இருக்க அதுல முக்குணங்கள் உள்ள அடங்கி இருக்கு. ஜனக மன்னன் முதல்ல ராம லட்சுமணர்களை பரபிரம்மமா அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றார், நான் என் கண்களால மற்றவங்களை பார்த்துருக்கிறேன், ஆனா மனசு அதுல ஈடுபட்டதில்லை, ஈர்க்கப்பட்டதும் இல்லை. வைராக்கியத்தால மனம் சம்பந்தப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த குமாரர்களை பார்த்த பிறகு என் மனசு ஈர்க்கப்படுது. என் மனசை பகவானை தவிர வேற யாரும் ஈர்க்க முடியாது. அதனால இவங்க நிச்சயமா ஈஸ்வரர்கள் தான். திரும்ப திரும்ப மனசு புலன்கள் இவர்களை பார்க்க விழையுது. இறைவனை தவிர வேற எதுலையும் என் மனசு இப்படி போனதில்லை அப்படிங்கிறார். ஜனகருடைய மனசுல இவங்க ரிஷி புத்திரர்களும் அல்ல, ராஜ புத்திரர்களும் அல்ல. வேதங்கள் யாரை வந்து நேதி நேதி அப்படின்னு சொல்லுதோ, இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறதோ, சிவபெருமான் யாரை சதா சர்வ காலமும் சிந்திச்சபடி இருக்கிறாரோ, அந்த சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாக்கள் தான் இவங்க அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதனால தான் என்னுடைய மனசு இப்படி ஈர்க்கப்படுதுன்னு நினைக்கிறார். ரிக்வேதத்துல கன்வ ரிஷின்னு ஒருத்தர் உண்டு. அங்கிரஸ் முனிவருடைய புதல்வன் அவர். இவர் தான் காற்று பற்றிய விஷயங்களை ஏராளமா விளக்கம் கொடுத்தவர். எகிப்துல ரொம்ப காலம் வாழ்ந்தார். விஸ்வாமித்திரர் துறவு ஏற்ற போது அவரது பொண்ணு சகுந்தலைய இவர் தான் எடுத்து வளர்த்தார். அப்போ இவருடைய ஆசிரமத்துக்கு துஷ்யந்தன்கிற ராஜா மகன் இளவரசன் வந்தான். சகுந்தலைய பார்த்துட்டு, நீ யாரு அப்படின்னு கேட்டான். நான் கன்வ ரிஷியோடைய பொண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ துஷ்யந்தன் சொல்றான், நிச்சயமா இருக்காது, நீ பிராமண பெண் கிடையாது. பிராமண பெண்களை சத்திரியர்கள், அதாவது ஆட்சி செய்கிறவங்க, தாய்க்கு சமமா பாவிச்சு நடப்பாங்க. நான் கலப்படமில்லாத சுத்த சத்திரியன். உன்னை பார்த்தா எனக்கு என் இனத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னே தோணுது அப்படிங்கிறான். வேதங்கள்ல பிரமாண, அந்தகரண்ய, பிரவருத்திய அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. மனசு வந்து காட்டி கொடுத்துரும். மனம் ஒரு முக்கிய சாட்சி. அது தன்னுடைய விருத்தி மூலமா பார்க்கப்படுறத இன்னும் அதிகமா உணர்த்தும். துஷ்யந்தனுக்கு தனது மனதுல அத்தனை நம்பிக்கை இருந்துச்சு. தான் ஒரு சத்திரிய பெண் தான் அப்படிங்கிறத சகுந்தலா இப்ப ஒத்துக்கிறா. அவ சொல்றா, கௌசிக மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இப்போ வசிஷ்டர்கிட்ட போட்டி போட்டு விஸ்வாமித்திரன் பேர் வாங்கினவர். அவருடைய மகாதான் நாம் அப்படின்னு சொல்றா. காயத்ரி மந்திரத்தை உருவாக்குனது இந்த விஸ்வாமித்திரர் தான். அப்போ மன்னர் ஜனகர் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றார், தேவரீர், இதுவரை நான் பரமாத்மாவை இதயத்துல சிந்திச்சு இருக்கிறேன். அது நிராகார நிலை, அதாவது உருவமற்ற நிலை. இன்று என்னுடைய இதயம் நிராகார சிந்தனைகளை உதறிட்டு சகுன நிலை, அதாவது சாகார நிலைக்கு வருது. மூல உருவத்தை பார்த்துருச்சு. இனி இந்த ரூபத்தையே நான் தியானிப்பேன் அப்படிங்கிறார். விஸ்வாமித்திரர் சொன்னார், மன்னா, இது உன்னுடைய பார்வையின் குணம். ஞானிகள் பேதம் இல்லாத பார்வை கொண்டவங்க, அதன்படி சிந்திச்சு நடக்கிறவங்க. உன்னுடைய குணம் எல்லாத்துலயும் இறைவனை பார்க்கறது. இவங்க தசரத புத்திரர்கள், அதை நீ தெரிஞ்சிக்க அப்படிங்கிறார். ஜனகர் மகா ஞானி. கீதையில கிருஷ்ணரே அவரை புகழ்ந்திருக்கிறார். கர்மனை வகி சம்சித்தைம் ஆசிதா ஜனகாதய. ஜனகர் முதலான பலர் தங்களது கர்ம பாதையை பற்றின்றி பின்பற்றி மேலான பக்குவத்தை அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்றார். கர்மம் அப்படிங்கிற செயல்களால தடுமாறி அந்த கர்மம்ங்கிற செயல்கள்ல தடுமாறி நின்ன அர்ஜுனன்ட்ட தடுமாறாமலேயே வாழ்க்கை பூரா செயல்பட்ட ராஜாவா இருந்த ஜனகமன்னரை பற்றி பகவான் உபதேசிக்கிறார். கீதையில வேற யாரையுமே பகவான் புகழ்ந்தது கிடையாது. கர்மத்துல பற்று கூடாது, ஞானத்துல அகந்த கூடாது, பக்தியில அபராதம் கூடாது. விஸ்வாமித்திரரும் ராம லக்ஷ்மணனும் மிதிலாபுரிக்கு வெளியே ஒரு தோட்டத்துல தங்கி இருந்தாங்க. சாயந்தரம் சந்தியா பண்றாங்க. விஸ்வாமித்திரோட சத்சங்கம் நடந்துச்சு.
ராத்திரி குருவுக்கு சரண சேவை, பாத சேவை செய்தாங்க. குருகிட்ட பணிந்தும் பணிவிடை புரிந்தும் வாழும் சீடர்களுக்கு குருவின் ஆசிகள் கேளாமலேயே குரு இதயத்திலிருந்து சீடனுடைய இதயத்துக்கு வருது. அவர் இதயபூர்வமா சீடர்களை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் ராம லட்சுமணர்கள் உறங்க போறாங்க. கொஞ்ச நேரம் ராமபிரானுக்கு சரண சேவை செய்கிறார் லக்ஷ்மணன். அப்போ அவர் மனசுல ஓடுது, என்னுடைய அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா இந்த சரண சேவை எனக்கு கிடைக்காதே. ராம சேவை இல்லாம நான் எப்படி அமைதியா இருப்பேன்? நான் என்ன செய்ய போறேனோ? இப்படிலாம் யோசிக்கிறான். கிருஷ்ண கைங்கரியம், கிருஷ்ண நினப்பு இல்லாம நிம்மதி கிடையாதுன்னு உணர்ந்து வாழ்றவன் வைஷ்ணவன். உண்மையான வைஷ்ணவன் சேவையும் கடவுள் நினைப்புமா இருப்பான். அதனால தான் அவனை சாஸ்திரம் வைஷ்ணவா பரதுக்கி, அடுத்தவங்களே யோசிக்கிறவன், அவங்க துன்பத்தை போக்குறத மனசுல கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுது. நாமத்தால நாம கடவுளை நினைக்கிறோம். ராமருடைய திருமணத்துக்கு பிறகு சேவை உரிமை பறிபோகும்னு சொல்லி கவலைப்படுறான் லக்ஷ்மணன். இதனால அவனுக்கு கண்ணில் ஓரமா கண்ணீர் வருது. இதை ராமபிரான் கவனிச்சிட்டார். ஏன்டா அப்பா அழுற? அம்மா நினப்பு வந்துட்டா அழக்கூடாது. இதனால எனக்கும் வருத்தம் வரும் தானே அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் ஒன்றும் பேசல. ஆனாலும் இதயவாசியான, எல்லாம் அறிந்தவரான, சர்வஜரான ராமபிரான் அவங்கிட்ட சொல்றார், தம்பி, நீ என்னுடைய திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வலது சரணத்துக்கு நீ தான் சேவாதிகாரி. இடது சரணத்துக்கு மனைவி சேவை பண்ணட்டும். ஒரு கால் உன் அந்நிய வேண்டுமானால் தேவைப்பட்டா நான் விட வேண்டி வரலாம். ஆனா உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். மறுநாள் பொழுது விடியுது. லக்ஷ்மணன் முதல்ல எழுந்து குளிச்சுட்டு பகவத் தியானம் மற்றும் சேவைகளில் மும்முரமாக இருக்கிறான். கணவன் எழும் முன்னாடி மனைவி எழணும். தொண்டு செய்கிறவனும் அப்படித்தான் இருக்கணும். மனைவிக்கும் சேவகனுக்கும் இதுதான் தர்மம். விஸ்வாமித்திரர் சாலக்கிரம பூஜையை ஆரம்பிக்கிறார். அதற்காக துளசி இலை பூக்கள் பறித்து வர்றதுக்காக தோட்டத்துக்கு போகிறாங்க ராம லக்ஷ்மணன். பூ பறிக்க அனுமதி கேட்கணும். அங்கே தோட்டத்து காவலாளியை பார்த்து ராமபிரான் சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுறார். அவன் பயந்து போயிட்டான். ஓடி வந்து வணங்கி, நான் ஒரு துச்சன் அப்படிங்கிறான். நான் முதலாளி இல்லை, பணியாள் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராமன் சொல்றார், நீங்கள் வயசில் மூத்தவர். வயசில் மூத்தவங்கெல்லாம் கிழவர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அதாவது இளக்கிழார் அப்படின்னு சொல்கிறாங்களே, உரிமையாளர். நீங்கள் வயசில் மூத்தவங்க. உங்களுக்கு தொழில் தான் சேவை. வயசாலையும் உழைப்பாலையும் நீங்கள் உயர்ந்தவங்க. இப்படி சொல்ல அந்த பணியாளரால் ஒன்றும் பேச முடியல. ராமருடைய அந்த திவ்ய தன்மையை பார்த்து ஓயாமல் வணங்கிக்கிட்டே இருந்தான். வேதங்களின்படி, சனாதன தர்மத்தின்படி, நம்ம தர்மத்தில் ஜாதிங்கிறது கிடையாது. குலத்துக்கு ஏற்ப குலம் கோத்திரங்காங்களா, அதுக்கு ஏற்றபடி தொழில் இருக்கும். தொழிலுக்கு தக்க பிரிவுகள் உண்டே ஒழிய ஜாதிங்கிறது கிடையாது. ஆனால் பிற மதத்தவர்கள் நம்ம நாடை திருடணும், கொள்ளையடிக்கணும்னு சொல்லி வந்த பிறகு ஏராளமான குலத்தொழில்களோட வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்ந்த பாரத மக்கள்கிட்ட குழப்பம், பிரிவுகளை ஏற்படுத்தி தந்திரமாக ஆட்சி செய்கிற ஒரு சூழ்ச்சியை அவங்க கொண்டு வந்து அதுகளை எல்லாம் பாடத்திட்டத்தில் புகுத்தி 3 தலைமுறையாக கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு நிதர்சனமான உண்மை. உழைப்பாலையும் வயது முதிர்ச்சியாலையும் சூத்திரர்கள் மதிக்கப்படணும்னு சாஸ்திரம் சொல்லுது. உழைப்பால் ஜீவிப்பவர்களை மதித்து நடக்க வேதம் கற்றுத்தருது. ஒரு முடி வெட்டுறதுக்காக போனால் கூட அந்த வெற்றவனை பார்த்து வணங்கி தட்சணை கொடுத்துட்டு மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெற்ற வேலையை ஆரம்பிக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு. ராமபிரான் அத்தனை பேரையும் சமமா பார்த்தார். அதனால தான் ஒரு டோபியோட பேச்சை கூட பொருட்படுத்தி மனைவியை துறந்தார். ராமபிரான் காட்டுக்கு புறப்படும் போது அயோத்தி மாநகரமே அழுதது. இதை நாம வரலாற்றில் பார்த்துருக்குறோம். ஹரே கிருஷ்ணா.